ஜப்பான் நாட்டின் ஹமாமட்சு நகரில் தொழில் துவங்க கோவை தொழில் துறையினருக்கு வாய்ப்பு உள்ளதாக கோவை வந்த ஹமாமட்சு நகரின் துணை மேயர் நைட்டோ ஷின்ஜிரோ தகவல் தெரிவித்தார். மேலும் இந்த தொடர்பு இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே வளர்ந்து வரும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக குறிப்பிட்டார். நவீன கால கல்வியை எளிதில் இலவசமாக கற்கும் விதமாக கோவையைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி ரிதன்யா புதிய வைப்ரன்ஸ் ஹப் எனும் இணையதளத்தை உருவாக்கி கவனம் ஈர்த்துள்ளார். மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான கற்றல் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் வகையில் இந்த புதிய இணையதளத்தை உருவாக்கியுள்ளதாக மாணவி ரிதன்யா தெரிவித்தார். கூடவே அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம், இல்லாட்டி அவங்களால பண்ண முடியாது, மோட்டிவேஷன் லெவல்ஸ் கம்மியாகலாம். அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு ரஸ்டி ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ சாட் பாட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். அது ஏதாவது ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இல்லாட்டி மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்லீப் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சில கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி லேர்னிங் அப்ளை பண்ணுறாங்கிறதே ட்ராக் பண்ணுறோம். கூடவே அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், அவங்களோட ஸ்லீப், நியூட்ரிஷன், அந்த மாதிரி வெல்னஸ் ரிலேட்டட், ஹெல்த் ரிலேட்டடையும் ட்ராக் பண்ணுறோம். ஸோ ஹோலிஸ்டிக் க்ரோத் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர பகுதியை மையமாக கொண்டு தமிழ்த்தாய் ஆய்வுக்கூடம் அமைக்க கோரி பொள்ளாச்சி பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் திராவிட மாடல் அரசு உண்மையான தமிழ் இலக்கியங்களை அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டியதோடு பண்டைய சரித்திரம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பதிவாளர் நம்ம இணை ஆட்சித் தலைவர் அவர்களிடத்திலே மனு ஒன்றினை கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், திராவிட மாடல் அரசு உண்மையான தமிழ் இலக்கியங்களை அழித்துவிட்டது. சங்க இலக்கியங்களான நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறமன இத்தருத்து 8 தொகை நூல்களையும் அழித்து விட்டார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே டீ விலை ஏற்றத்தை கண்டித்து டீ பிரியர்கள் நகரின் முக்கிய சாலையில் உள்ள டீ கடையை முற்றுகையிட்டு டீ விலையை குறைக்க வேண்டும் என்று கோஷமிட்டனர். சமீபத்தில் டீ விலை ஒரு கப்பிற்கு ரூபாய் 10 ரூபாய் 15 உயர்த்தப்பட்டதை எதிர்த்ததோடு விலை உயர்வு அவர்களின் தினசரி செலவில் கூடுதல் சுமையை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். இது 50 மடங்கு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் ஏற்றது இது முதல் முறை. இதை வன்மையாக வாணியம்பாடி நகர மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதை திரும்ப பெற வேண்டும். எந்த விலையும் இப்ப ஏறவில்லை. பால் விலை ஏறவில்லை, தேயிலை விலை ஏறவில்லை, சர்க்கரை விலை ஏறவில்லை. எல்லாமே ஜிஎஸ்டி குறைஞ்சதுல இப்ப எல்லா விலையும் குறைஞ்சிருக்கு. குறைஞ்ச நேரத்தில் இது செய்வது ரொம்ப சிரமமானது. பாமர மக்கள் சாப்பாடே இல்லைனாலும் ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட் குடிச்சிட்டு அவன் வாழ்க்கையை நடத்துறது. அதனால அவங்களுக்காக இதை கண்டிப்பா வன்மையாக கண்டிக்கிறோம். வணிகர் சங்கமும் பொதுமக்களும் சேர்ந்து இந்த நிலை நீடித்தால் இது மாபெரும் ஆர்ப்பாட்டம் அனைத்து மக்கள் சேர்த்து நடத்தப்படும் என்பது இதன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகரில் நவம்பர் 1ஆம் தேதியான இன்று தமிழ்நாடு நாள் என்பதனை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி தமிழ்நாடு மாநில உருவாக்க நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலைகள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிதைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு அடிக்கடி விபத்தும் வாகன பழுதும் நடந்து வருவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ள நிலையில் ஓமலூர் சுங்கச்சாவடி மற்றும் நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் சாலை சீரமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். சென்னை கொரட்டூர் ஏரியில் தொழிற்சாலை கழிவுநீர் கலப்பதாக புகார் எழுந்த நிலையில் கழிவுநீர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொரட்டூர் ஏரி மாசடைந்து உள்ளதாக என சுற்றுச்சூழல் அதிகாரிகள் முகாமிட்டு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏரி நீரை பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். குமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்த நாளை முன்னிட்டு இதற்கு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திய மார்ஷல் நேசமணி சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், ஆட்சித்தலைவர் அழகுமீனா, MP விஜய் வசந்த் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மார்ஷல் நேசமணி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் 67வது நினைவு நாளை முன்னிட்டு நாமக்கல்லில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தியாகராஜ பாகவதர் நற்பணி மன்றத்தின் சார்பாக மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திரளானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபாத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அணி பிரிவுகளின் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாவட்ட தலைவர் நெமிலி ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பிரிவுகளின் அமைப்பாளர் ராகவன் கலந்து கொண்டு மாவட்ட அணி பிரிவின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை அறிமுகம் செய்து பேசினார். இதில் கோட்ட அமைப்பு செயலாளர் குணசேகரன், மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன் என ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.